வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் இறுதிக்கட்டமான இன்று 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி உள்பட 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவுக்கான இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான பிற பொருட்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பு. வாக்குப்பதிவு வசதியான மற்றும் பாதுகாப்பான சூழலில் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சம்பந்தப்பட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாநில நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தல். கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 3வது நாளாக பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டு வருவதால் சமைக்கப்பட்டு வழங்கப்படும் திட உணவுகளை தவிர்ப்பு. இளநீர், தண்ணீர் போன்ற நீர் ஆதாரங்களை மட்டும் பருகல். தியான நிகழ்ச்சி முடிந்ததும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்த உள்ளார் மோடி. இன்று இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம் ரத்து. திமுக எம்பி டி.ஆர். பாலு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க 28 கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு. இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தகவல். கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு எதிரே உயர்மட்ட மேம்பாலம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டாங்குளத்தூர் வரை முதற்கட்டமாக உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என தகவல். தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டால் பாஜகவிற்கு திமுக ஆதரவு தருமா? பாஜகவிற்கும் என்டிஏ கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை. திமுக போன்ற கட்சிகளின் தயவு ரிசல்ட்டுக்கு பின் பாஜகவிற்கு தேவை. கருத்து கணிப்பில் தகவல். பாஜக அமைச்சரவையில் நாம் சேர்ந்தால் என்ன காரணம் சொல்லி கட்சியினரையும் மக்களையும் சமாதானப்படுத்த முடியும்? எதிர்மறை விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது? திமுகவின் முன்னோர்கள் ஆலோசனை. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் பொறுத்து தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளிடையே மாற்றம் வரும் என எதிர்பார்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. விவாதங்களை தவிர்க்க காங்கிரஸ் முடிவு. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சனம். வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்றும், காங்கிரஸ் பொதுவாக தனக்கு சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்காத போது விலக்கிவிடும் என்றும் பேச்சு. கர்நாடகம் அணை கட்டுவது என்றால் 5 குழுக்களின் ஒப்புதல் பெற வேண்டும். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. தமிழ்நாட்டின் ஒத்துழைப்பின்றி ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது எனவும் திட்டவட்டம். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜகவினர் கேரளாவில் பில்லி சூனிய பூஜை. அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் துணை முதல்வருமான டி.கே. சிவகுமார் பகீர் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் பாஜகவிடம் முக்கியமான ஒரு பிளான். மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்து இந்திய கூட்டணியை பாஜக உடைக்கலாம். காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் திமுக போன்ற கட்சிகளின் ஆதரவை பெற முயற்சி செய்யலாம். தகவல் தெரிவிக்கின்றன கட்சி வட்டாரங்கள். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை பணியிடை நீக்கம் செய்ததாக அறிவிக்கப்பட்டு பின்னர் பணியிடை நீக்கம் ரத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லாமலேயே முடிவு எடுக்கப்பட்டதால் உள்துறையில் உயர் அதிகாரி ஒருவர் மீது அதிருப்தி.
பிரஜ்வல் ரேவண்ணாவை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி. 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் உத்தரவு. பெண் கடத்தல் வழக்கில் கர்நாடகா மதசார்பற்ற ஜனதாதள கட்சி எம்பி பிரஜ்வல் தாயார் பவானி ரேவண்ணாவிற்கு முன்ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு. பவானி ரேவண்ணாவும் கைதாகலாம் என தகவல். கொளுத்தும் வெயிலால் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு. தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தேர்தல் காலத்தில் ரூபாய் 1100 கோடி பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தது வருமான வரித்துறை. தமிழகத்தில் ரூபாய் 150 கோடி பணம் பறிமுதல். போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் வாகனத்தை ஓட்டியதாக போலீசில் புகார். புகாரில் விஜே சித்து போக்குவரத்து விதிகளை மதிக்காமலும் அஜாக்கிரதையாகவும் செல்போனில் பேசியபடியும் வாகனத்தை இயக்கியதாக குற்றச்சாட்டு. ஓமலூர் அருகே நடைபெற்ற மாட்டு சந்தையில் 3 கோடி ரூபாய் வரை வர்த்தகம். பால் மாடுகள் மற்றும் சினை மாடுகள் 30,000 85,000 ரூபாய் வரையும், காளைகள் மற்றும் 50,000 1 லட்சம் ரூபாய் வரையும் விற்பனை. வீராணம் ஏரிக்கும் வரும் தண்ணீர் பச்சை நிறத்தில் தோன்றுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. குட்டையாக தேங்கி இருந்த தண்ணீரில் பாசி படர்ந்திருந்ததால் ஏரி தண்ணீர் பச்சை நிறமானது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து. உயிரிழப்பு 3ஆக உயர்வு. தொழிற்சாலையிலிருந்து மேலும் ஒருவரது உடல் கருகிய நிலையில் கண்டெடுப்பு. கோவையில் மூளைச்சாவு அடைந்த 11 மாத குழந்தையின் இதயத்தால் மற்றொரு குழந்தைக்கு மறுவாழ்வு. விமானம் மூலம் சென்னை கொண்டு வந்து பொருந்தினர். சென்னை மாதவரம் அருகே கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. 90 பாட்டில்கள் பறிமுதல். நூதன முறையில் தங்கம் கடத்திய விமான பணிப்பெண் கைது. ஓமன் நாட்டிலிருந்து 1 கிலோ தங்கத்தை விமான பணிப்பெண் தன் வயிற்றில் மறைத்து வைத்து கடத்தி வந்த சம்பவம். கேரளா மாநிலத்தில் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் 6 பேர் உயிரிழப்பு, 2 கவலைக்கிடம். வெப்ப அலை தாக்கியதில் 6 பாதுகாப்பு படை வீரர்களின் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதிகரித்ததால் உயிரிழந்த சோகம். மும்பை தாஜ் ஹோட்டல் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது. அவரிடமிருந்து கைபேசி பறிமுதல். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தகவல். தேசிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத பரவல் தடை போன்றவற்றிற்காக இந்த தடை விதிப்பு தைவானுக்கு ஆயுதங்களை விற்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சீனா பொருளாதார தடை. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் லிவீர் சிங் சப்ரா யோகா பயிற்சி வழங்கிய போது பல்வீர் சிங் ராணுவ உடையில் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி தேசபக்தி பாடல்களுக்கு பாடிய நடனம் மயங்கி விழுந்த அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தகவல்.
துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ஸ்லோவக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோ சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். மருத்துவர்களின் கண்காணிப்பில் ஓய்வு எடுத்து வருகிறார் ராபர்ட் பிகோ. இங்கிலாந்து வங்கியில் இருந்து 100 டன் தங்கத்தை இந்தியாவுக்கு ரிசர்வ் வங்கி மாற்றும். தங்கம் சிறப்பு விமானம் மூலம் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வந்தது. அமெரிக்க ஆயுதங்கள் மூலம் ரஷ்ய இலக்குகளை தாக்கலாம் என உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி. ரஷ்ய பகுதிக்குள் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தளர்த்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரிலும் கடந்த சில நாட்களாக கனமழை. இம்பால் பள்ளத்தாக்கில் பெய்யும் மழைக்கு 3 பலி. 24,265 வீடுகள் இடிந்து சேதம். அரசு அலுவலகங்களுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களிலும் நாளை 11 மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விஜய் அஜித் படங்களில் நடிக்க மறுத்தது ஏன்? சாய் பல்லவி விளக்கம். வதந்திகளுக்கு விளக்கம் அளித்தால் அதற்கு மேலும் பலம் சேர்ந்துவிடும். இருப்பினும் விஜய் அஜித் படங்களில் நடிக்கும் எந்த வாய்ப்புகளையும் நான் நிராகரித்ததில்லை எனவும் விளக்கம். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிக்கும் புஷ்பா 2 தி ரூல் படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியீடு. இரு படங்களும் ஒரே நாளில் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. இமயமலைக்கு சென்ற ரஜினிகாந்த் பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற புனித தலங்களில் வழிபாடு. புகைப்படங்கள், வீடியோ இணையத்தில் வைரல். அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி போட்டியில் இந்திய வம்சாவளி மாணவர் புருகத் சோமா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். வெற்றி பெற்ற புருகத் சோமாவிற்கு $50,000 ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிப்பு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் உலக தரவரிசையில் 6வது இடம் வசிக்கும் தென்கொரிய ஜோடியுடன் மோதியது. இதில் இந்திய ஜோடி தென்கொரியா ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.